நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அருமையான அன்பு தம்பிமார் தங்கச்சிமார் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தில் ஜாஷ்வா டிவி சார்பாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவர் நம்மளை இந்த புதிய மாதத்திற்குள்ளே கடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 5 மாதங்கள் நம்மளை கர்த்தர் பாதுகாத்தார். 5 மாதங்களும் கரத்தை பிடித்து கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்தார். இப்படி பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பக்தனாகிய தாவீது இப்படியாகவும் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை நம்பி இருக்கிறது. ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில், ஒருவேளை இந்த ராத்திரி நேரத்தில், நீங்கள் எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் இந்த வார்த்தைகள் இந்த ஜபத்தில் இணைந்திருந்தாலும் பரவாயில்லை, இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த மாதத்தில் எங்களை நடத்தி கொண்டு வந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம், எங்களை பத்திரமாய் பாதுகாத்து நடத்தினீங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. சொல்லுவோம், அசைவுற விடமாட்டே, என்னை அசைவுற விடமாட்டே. சொல்லுவோமே, நாத்துமா என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி, அப்பா நாங்கள் நம்புவது உம்மாலேயாகும், நான் நம்புவது உம்மாலே. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடு. சொல்லுவோம், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன், அசைவுற விடமாட்டே, என்னை அசைவுற விடமா. கையை உயர்த்தி சொல்லுவோமே, நாத்துமா என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயா. சொல்லுவோம், கிருபையும் மகிமையும், கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே,
மகிமையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்கவரே அளிப்பவரே, அசைவுற விடமாட்டீ என்னை அசைவுற. இன்னொரு முறை கூட சொல்லுவோம், அசைவுற விடமாட்டீ, அசைவுற விடமாட்டீ எங்களை அசைவுற விடமாட்டீ. இருதயத்திற்கு மேல கை வைத்து என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். சொல்லுவோம், என் ஆத்துமா உம்மை நோக்கி. அப்பா, எங்கள் ஆத்துமா உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறது ஆண்டவரே. போன வாரங்களில் நாங்கள் தியானித்த மனிதனை நம்பக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுகிறோம். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நம்புவது உம்மாலே. சொல்லுவோம், கிருபையும் மகிமையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்கவரே அளித்தவரே, கிருபையுடவத சபலகத்தி அந்தரவா. ஓ சமயத்தில் தக்கவரே அளிப்பவரே. சொல்லுவோம், எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம். சொல்லுவோம், எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். அப்பா, நாங்கள் நம்புகிற ஒரே ஒரு ஆண்டவர் நீங்க மட்டும் ஆண்டவரை. சொல்லுவோம், அசைவுற விடமாட்டீ எங்கள் குடும்பத்தை நீங்கப்பா, அசைவுற விடமாட்டீ எங்கள் எதிர்கால வாழ்க்கைய, அசைவுற விடமாட்டீ எங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும், அசைவுற விடமாட்டீ. சொல்லுவோம், என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி 2 கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, அவர் நம்மை நல்ல நடத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, தாமதித்தாலும் காத்திரு. 2 நிமிஷம் வாய்களை திறந்து 2 சத்தத்தை உயர்த்தி 2 வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமே. அப்பா, நாங்கள் உங்க நம்பி இருக்கிறோம்ப்பா, எங்களுடைய எதிர்காலத்துடைய ப்ரொவைடர் எல்லாமே நீங்க தான்ப்பா, எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறவ நீரப்பா. 2 கைகளை ஊற்றி சொல்லுவோம், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம், உங்க வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. 2 கையை உயர்த்தி உங்க பிரசன்னத்தை வா ஷவரக துடல மனலஷே, உங்க வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே,
காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும் அக்கினியும் நீரே, அக்கினியும் நீ ஷாபாலாரலா இளமயலே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே, பெருமழை போலவே உங்க ஆவியை ஊற்றும், உங்க ஆவியை ஊற்றும். அரும் தூய கொஞ்சம் வாயத்திருந்த ஆண்டவரே, எங்க சரீரத்தின் மேலே அசைவாடுங்கப்பா, எங்களுடைய வீடுகளுக்குள்ளே அசைவாடுங்கப்பா, நாங்கள் உபயோகப்படுத்துகிற எல்லாவற்றின் மேலும் அசைவாடுங்கப்பா, எங்கள் வாகனத்திற்குள்ளாய், எங்கள் ஊழியங்களுக்குள்ளாய், எங்கள் திருச்சபைக்குள்ளே அசைவாடுங்கப்பா. ஓ கடலின் மேலே அசைவாடினவர், ஓ ஸ்தோத்திரம், மேல் வீட்டறையிலே அசைவாடினவர், உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குகளின் நடுவிலே அசைவாடினவர். இந்த நாங்கள் ஒன்று இணைந்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்களுமே உயர்த்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே ராஜா, நாங்களுமே உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் எத்தனை முறை பாவம் பண்ணினாலும் எங்கள் பாவத்தை வெளியே காமிக்கவே இல்லையேப்பா. நாங்கள் எத்தனை முறை உமக்கு விரோதமாய் துரோகம் செய்தாலும் நீர் எங்களை தள்ளிவிடவே இல்லையே ஏசப்பா. அக்கா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அண்ணே வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தம்பி தங்கச்சி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் பிதாவை மகிமைப்படுத்துகிறான். ஓ ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்று. சேர்ந்து சொல்லுவோம் ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உங்க ஆவியை ஊற்றும். சொல்லுவோம் வாரும் தூய ஆவியே, வாரும் தூய. நீங்க இல்லாம எதுவுமே எங்களால செய்ய முடியாதுப்பா. இந்த வாலிப நாட்கள்ல பாவத்தை ஜெயிக்க முடியாதுப்பா. We need your presence. நாங்கள் எல்லாருமே வெல்கம் பண்றோம். உங்க வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். உங்க வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு காரியத்திற்காக அப்படி கண்ணை மூடி கொஞ்சம் மூடி. இந்த நாட்களில் கொரோனாவானது தேசத்தில் பரவிக்கொண்டே இருக்கிறது. பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் திறந்திருக்கிறது. வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் கத்தர் பாதுகாக்கணும். கொஞ்சம் நேரம் ரெண்டு கைகளை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, கத்தர் நகரத்தை காவலாளிகள் விழித்திருப்பது விருதா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் எங்கள் தேசத்தில் நாங்கள் வாழுகிற இந்த ஜீவியம் பண்ணுகிற இந்த பகுதிகளில் இன்னைக்கு கொரோனா என்கிற இந்த கொள்ளை நோய் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த பெரிய பல இடத்துல நாங்கள் நியூஸில் கேட்கிறோம். ஏசப்பா, ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகளாய், அம்மா அப்பாவாய், தம்பி தங்கச்சிமார்களாய், ஊழியர்காரர்களாய் நாங்கள் இணைந்து செபிக்கிறோம். அந்த வியாதியை கத்தர் கட்டுப்படுத்துவீராக. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, பெரியவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, மூப்பர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுப்பா. மீண்டும் இந்த கொரோனா வந்துட்டுன்னு சொன்ன திருச்சபையில் நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாமல் போய் விடுமே, நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க முடியாமல் போய் விடுமே. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் இந்த வியாதிகளை கர்த்தர் அழிப்பீராக. யாருமே பாதிக்கப்படக்கூடாது. இயேசப்பா, கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
மீதியாயிருக்கிற ஒவ்வொரு வேளையும் நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, எங்கள் கூட இடைபடுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதித்தோம். மாறும் தூய ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி எங்களை ஆளுகை செய்யும் என்று கேட்டோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான திருச்சபையினுடைய விசுவாசிகளே, இயேசுவை அறிந்த வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் இல்லாமல், ஆவியானவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை செய்தாலும் தோல்வியை சந்தித்து விடுவோம். ஒருவேளை இந்த காலத்தில் நம்ம பண்ணுகிற எல்லாம் நம்ம ஜெயிச்சிடலாம், ஆண்டவர் இல்லை, நம்ம தனிஜபம் பண்ணாமல் நாங்கள் பிரதர் நாங்கள் தனிஜபம் பண்ணாமல் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ட்ரீம் நம்ம கிரியேட் பண்ணலாம் இல்லையா? மைண்ட் மேப், நம்ம வந்து ஒரு மைண்ட் மேப் போட்டு வைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அந்தரங்க பாவத்தை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் தனி ஜபம் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம் சத்துருக்களை வேட்டையாட முடியாது. இந்த காலத்திலே நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த பொல்லாத கொடிய காலத்திலே நம் சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகம் என்கிற அந்த யுத்த களத்திற்குள்ளே நாம் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமையிலே அமர்ந்திருக்க வேண்டும். அவர் நம்மோடு பேசுகிறவர், அவர் நம்மோடு இடைப்படுகிறவர், அவர் நம்மளை பாதுகாக்கிறவர், அவர் நம்மளை தப்புவிக்கிறவர். இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் நம்மளை காயப்படுத்துவார்கள், வார்த்தையினால் காயப்படுத்துவார்கள், சரீரத்தினால் காயப்படுத்துவார்கள். சத்துருக்கள் நம்மளிடத்தில் நேரடியாக வந்து போராடுவதை பார்க்கிலும் மனிதர்கள் மூலமாய், மனிதர்களை வைத்து நம்மிடத்தில் அதிகமாய் போராடி கொண்டிருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, டோன்ட் வரி. ஆண்டவரோடு நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால், தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரை நமக்கு புகலிடமாய் வைத்திருப்போம் என்று சொன்னால், எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் சரி, எத்தனை மனிதர்கள் நம்முடைய பாவத்திற்குள்ளாக்க மனிதர்களை பிசாசு பயன்படுத்தினாலும் சரி, ஆண்டவர் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்பட மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து சொல்லுங்க, நாம் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கண்மையிலே கட்டப்பட்ட வீடுகள் அசைக்கப்படுவது இல்லை. ஆற்று ஓரத்திலும் ஆற்று மண்ணரிலும் கட்டப்பட்ட வீடுகள் காற்றினால் மோதி உடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவனை காற்று அடித்தாலும், மழைகள் அடித்தாலும், வெயில்கள் அடித்தாலும் ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. போன வாரத்தில் நம் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து தியானித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? மனிதர்களை நம்பாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை வைத்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். திருப்பிக் கொள்ளுவோம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தீர்க்கதரிசியாகிய ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். வேதம் விவிதமாக சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனங்களை கர்த்தர் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு நான் இன்னும் தரிசனத்தை வைத்திருக்கிறேன். குறித்த காலத்திற்கு நான் தரிசனத்தை வைத்திருக்கிறேன், அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் நீ காத்திரு என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் பார்த்தனா ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிட்டு தாமதித்தாலும் தாமதிப்பது இல்லை அப்படி என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு சொன்ன தரிசனங்கள், நான் உனக்கு சொன்ன திட்டங்கள், உன்னை கொண்டு என்னென்ன காரியத்தை செய்வேன்னு சொன்னேனோ எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. ஏனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா?
சொல்லுவாரா? வேதம் அவரை குறித்து ஒரு பெயரை சொல்லுகிறது. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் எதை சொல்வாரோ அதை தான் செய்வார். எதை செய்வாரோ அதை மட்டும் தான் சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் என்னென்ன கொண்டுலாம் உனக்கு காரியத்தை கொண்டு என்னென்னலாம் செய்வேன்னு சொன்னனோ அது பொய் அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் பொய் அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் பொய் அல்ல. உன்னை கொண்டு இப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை செய்வேன் என்று சொன்னது பொய் அல்ல. உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னது பொய் அல்ல. உன்னை பயன்படுத்துவேன் என்று சொன்னது பொய் அல்ல. உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னது பொய் அல்ல. உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னது பொய் அல்ல. ஏனென்று கேட்டால், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பொய் உரையாத தேவன். அவருக்கு பொய் பேச தெரியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் எந்த நோக்கத்தோடு வார்த்தையை அனுப்பினாரோ அந்த வார்த்தை அந்த நோக்கத்தை செய்து முடித்து விட்டு தான் தேவ சமூகத்திற்கு திரும்புமா. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எதுவுமே பொய் அல்ல, ஆனாலும் தாமதித்தாலும் காத்திரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில முன்னே சொல்லிவிட்டு நமக்கு என்னத்தை அனுமதிக்கிறார்? தாமதத்தை அவர் அனுமதிக்கிறார். கொஞ்ச காரியத்தில் கர்த்தர் நம்மளை தாமதப்படுத்துகிறார். நம்முடைய ஊழியத்தை கொஞ்சம் தாமதமாய் ஆரம்பிக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏ சகோதரா, ஏ சகோதரி, ஏ அன்பு தாயே, தகப்பனே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை துவக்கும் போது அற்பமாய் தான் ஆரம்பிப்பார். அதான் வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அப்ப நாம ஒன்னு புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அற்பமாய் தான் இருக்கும். நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது அற்பமாய் தான் இருக்கும். ஏனென்று கேட்டால், இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அற்பமாய் பிறந்தார். இயேசு இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை துவங்கும் போது அற்பமாய் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அற்பமான ஆரம்பங்கள். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு சொல்லலாம், என் மகளை உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன். ஒருவேளை வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் மேல கர்த்தர் பிக் விஷனை வைத்திருக்கலாம், ஒரு பெரிய காலிங், ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன் ஊழியத்தை, உன் குடும்பத்தை பார்த்தா எல்லாமே அற்பங்கள், எல்லாமே அற்பமாய் பார்க்கப்படுகிற சூழ்நிலை, எல்லாவற்றையும் அற்பமாய் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகல் நேரத்திலே அல்லது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ராத்திரி நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அற்பமாய் இருக்கிற துவக்கத்தை நான் துவங்குவேன். பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? ஆரம்பத்தில் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது உடனே பெரிய லெவல்ல கொண்டு போயிருவான், உடனே பிரபலமாக்குவான், உடனே கோடிகள் லட்சங்களை பறக்க வைப்பான். ஆனா பொத்துன்னு கீழே தள்ளி போட்டுருவான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மளை உருவாக்கி, நம்மளை பயன்படுத்தி, நம்மளை மேன்மைப்படுத்தி, நம்மளை தகுதிப்படுத்தி, நம்மளை உயர்த்தி, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நம்மளை அமர வைத்து, வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருக்கு பணக்காரர்கள் தேவையில்லை, ஆண்டவருக்கு பிரபலமானவர்கள் தேவையில்லை, சிறியவனும் குப்பையிலும் இருக்கிறவனை கர்த்தர் தேடி வருகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு என்ன காரியமே சொன்னனோ எல்லாமே நடக்கும். அது தாமதித்தாலும் காத்திரு. தாமதம். வேதாகமத்திலே ஒரு 4 வகையான தாமதங்கள் இருக்கிறது. ஒரு தாமதத்தை காண்பித்து கொடுத்து நேரங்கள் ஆகிவிட்டது, வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 23வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும். இவன் ஒரு நல்ல ஒரு பிள்ளையாண்டான், கர்த்தராலே வளர்க்கப்பட்டவன், கர்த்தராலே உருவாக்கப்பட்டவன். சொப்பனத்தில் கர்த்தர் இவனை உயர்த்துகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். இவனுக்கு ஒரு பெயர் வைக்கலாம், இவன் சொப்பனக்காரன் என்று பெயர் வைக்கலாம்.
இப்ப யோசேப்பு அவங்க அண்ணன்மார்கள் என்ன பண்றாங்க? குழியில தூக்கி போடுறாங்க. குழியில தூக்கி போன மாதம் நாம் தியானித்தோம், யோசேப்பின் வஸ்திரம் 3 முறை அவிழ்க்கப்பட்டது என்று தியானித்தோம். இந்த காலத்துல சொல்லி கொடுக்கிறேன் பாருங்கள். இப்ப யோசேப்பு என்ன பண்றாங்க? போர்த்திபாரின் மனைவி இவன் என்னோட கூட விபச்சாரம் பண்ணிட்டான், எனக்கு எடுக்க வந்துட்டான்னு சொல்லி இவனை சிறைச்சாலைக்குள் அனுப்புறாங்க. யோசேப்பை கர்த்தர் அங்கேயும் வச்சு உயர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு காலத்தில் யோசேப்பு தூங்கி காலையில் அவன் எந்திரித்து பார்க்கிறான். அவனுடைய சிறைச்சாலையில ஆமென் ஸ்தோத்திரம் பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனும் வந்து அமர்ந்திருக்கிறான். இப்போ இந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிக்காரனும் ஒரு கனவை ஆண்டவர் கொடுக்கிறார். இவர்கள் சொப்பனத்தை என்ன சொப்பனம் என்று யோசேப்பு கேட்கும் பொழுது சுயம்பாகி ஒரு சொப்பனத்தை சொல்லுகிறான். இந்த சொப்பனத்தை பார்த்த உடனே யோசேப்பு சொல்லுகிறார், உன்னை ராஜா கொன்று போடுவார். பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனம் சொல்லுகிறான். அதற்கு யோசேப்பு அர்த்தத்தை சொல்லுகிறான், நீ மீண்டும் உன்னுடைய ஸ்தானத்திற்கு போவாய், மீண்டும் மீண்டும் நீ ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருப்பாய் என்று சொல்லுகிறான். இந்த நேரத்திலே பானபாத்திரக்காரின் தலைவனும் சுயமாகியும் ராஜாவால் அழைக்கப்படும் பொழுது யோசேப்பு பானபாத்திரக்காரனின் தலைவனிடத்திலே சொல்லுகிறான், நீ ராஜா கிட்ட சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன பண்ணிராத, மறந்துராத, என்ன கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு. உனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் எல்லாம் சொன்னல, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு, எனக்கு கொஞ்சம் ராஜா கிட்ட சொல்லு. நான் நான் போர்த்திபாரின் மனைவியை தொடக்கூட செய்யல, கொஞ்சம் சொல்லி வெளியே கொண்டு வா அப்படின்னு. இப்போ அவனும் சரி யோசேப்பையா நானும் சொல்றேன்னு போயிட்டான். ஆனா வேதம் 40:23 ஆதியாகமத்தை என்ன சொல்லுகிறது? பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். இப்ப யோசேப்பு சொல்றான், என்னுடைய தாமதங்கள் மாற போகிறது, நான் சிறைச்சாலையை விட்டு வெளியே வர போகிறேன், விபச்சாரக்காரங்கிற பட்டத்தை விட்டு வெளியே வர போகிறேன், மீண்டும் என் அண்ணனை பார்க்க போகிறேன், மீண்டும் என் அம்மாவை பார்க்க போகிறேன், மீண்டும் என் தகப்பனாகிய ஸ்தோத்திரம் யாக்கோபை பார்க்க போகிறேன்னு சொல்லி யோசேப்பு பயங்கர எக்ஸைட்மெண்டா சந்தோஷமாய் சிறைச்சாலைக்குள்ளே அமர்ந்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ராஜா நம்மளை அழைப்பாரா என்று யோசேப்பு எதிர்ப்பத்தை இன்றைக்கு அழைக்கல. இப்படி பார்த்தா உடனே பார்த்தால் யோசேப்புக்கு தெரிகிறது, பானபாத்திரக்காரனின் தலைவன் என்னை மறந்து போனான். எதிர்பாராத தாமதம். முதலாவது தாமதம் எதிர்பாராத தாமதம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லலையா, கை கேட்டுனது வாய் கேட்டாம போச்சு. இல்ல இன்னைக்கு இந்த பிரச்சனை விட்டு நான் வெளியே வந்துடுவேன், இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனை விட்டு வெளியே வந்துடுவேன், இன்னைக்கு இந்த சூழ்நிலை மாறிடும், இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன், இன்னைக்கு என்னுடைய காரியங்கள் மாறிடும், இன்னைக்கு எனக்கு லோன் கிடைச்சிரும், இன்னைக்கு நான் கார் வாங்கிடுவேன், இன்னைக்கு நான் மேன்மை அடைஞ்சிருவேன், இன்னைக்கு நடந்துரும்னு சொல்லி எதிர்பார்க்கிற நேரத்தில் எதிர்பாராத தாமதத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தாமதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இடத்துல இவன் பார்க்கிறான் தாமதம். ஒருவேளை எதிர்பாராத தாமதத்தில் யோசேப்பு உண்மைக்கும் சோர்ந்து போயிருப்பான் இல்லையா? ஒருவேளை நல்லா கவனிங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த எதிர்பாராத தாமதத்தை கொடுக்கிறேன்னு சொன்னா பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போயிருக்க மாட்டார். இப்போ யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்து போகவில்லை என்று சொன்னார். யோசேப்பை குறித்து ராஜா கிட்ட பானபாத்திரக்காரன் சொல்லியிருப்பான், ராஜா அந்த பையன் இருக்கிறான், அவன் எனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா, அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கிறான், அவனை கொஞ்சம் வெளியே விடுங்க சொன்னா ராஜா ஓகேன்னு சொல்லியிருப்பான். ராஜா ஓகேன்னு சொல்லியிருந்தா யோசேப்பு எப்படி சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்திருப்பான் தெரியுமா? சாதாரண ஒரு மனுஷனா அவங்க அம்மா அப்பா கிட்ட திரும்பி போயிருப்பான். சாதாரண மனுஷனா, சாதாரண ஒரு மனுஷனா அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பானபாத்திரக்கார தலைவன் யோசேப்பை மறந்தான். கர்த்தர் அந்த எகிப்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் அந்த பார்வோனுக்கு எதை வெளிப்படுத்துகிறார்? சொப்பனத்தை கொடுக்கிறார். பார்வோனின் இருதயம் கலங்குகிறது. ஒருவேளை பானபாத்திரக்காரன் யோசேப்புக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தான் அப்படின்னா யோசேப்பு வெறும் ஒரு குற்றவாளியா வெளியே வந்திருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பானபாத்திரக்காரனை மறக்க வச்சு அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் ராஜாவுக்கு. இவன் வெளியே வரும் பொழுது எப்படி தெரியுமா வருகிறான்?
ராஜா கிட்ட போய் நிற்கிறான். ராஜா சொப்பனத்தை சொல்லும் அர்த்தம் சொன்ன ராஜா சொல்லுகிறார், ரதத்தை ஆயத்தப்படுத்துங்கள். யோசேப்பு என்னோடு கூட ரதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். சகல இஸ்ரவேல் ஜனங்களும் தண்டனிட்டு பணிய வேண்டும். எதிர்பாராத தாமதம் எதிர்பாராத உயர்வை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். எதிர்பாராத தாமதம். நல்லா கவனிக்கும் பிரதர், தம்பி, தங்கச்சி. எதிர்பார்க்காம அந்த தாமதம் வந்துட்டா, நீ எதிர்பார்க்காத ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குதா, ஆண்டவர் சொல்லுகிறார், எதிர்பாராத தாமதம், எதிர்பாராத முடிவை, எதிர்பாராத உயர்வை உனக்கு கொண்டு வரும். யோசேப்பு இந்த தாமதத்தை எதிர்பார்க்கல. அவன் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும்னு யோசேப்பு எதிர்பார்க்கல. எதிர்பாராத தாமதம் எதிர்பாராத உயர்வை கொண்டு வந்தது. ஒருவேளை கர்த்தர் இந்த தாமதத்தை அனுமதிக்கலைன்னா யோசேப்பு சாதாரண ஒரு மனுஷனா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பான். வேதம் சொல்லுகிறது, தாமதத்தை கர்த்தர் அனுமதித்தார். யோசேப்பு ராஜாக்கு யூகோலா சிங்காசனத்திற்கு அமர்ந்திருக்கிற நல்ல ஒரு புருஷனாய் மாறினான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தாமதித்தாலும் காத்திரு. இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு நினைச்சேன் பிரதர், கிடைக்கல. தாமதம், எதிர்பார்க்காத தாமதம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியும் உன்னை எங்க போய் அமர வைக்கணும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு மார்க் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன், எனக்கு கிடைக்காம போயிட்டு அலுரியா. ஏசப்பா சொல்ற, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் உன்னை எங்க கொண்டு படிக்க வைக்கணும், உன்னை எந்த இடத்துல சேர்க்கணும், உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உன் அப்பா, பரமபிதா, அனந்த ஞானம் உள்ள தேவன். எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை எங்க சேர்க்கணும், உன்னை எங்க வைக்கணும், உன்னை எத்தனை காலம் படிக்க வைக்கணும், படிக்க வச்சு நீ எவ்வளவு நாள் வேலை பார்க்கணும், நீ எப்படி ஊழியத்துக்குள்ள வருவன், எல்லாத்தையும் நான் திட்டம் போட்டு எழுதி வைத்திருக்கிறேன். என்னுடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது. தாமதத்தை கண்டு பயப்படாதீர்கள். அந்த லோன் தாமதமாகதா, சந்தோஷமா வேண்டான்னு சொல்லுங்க. கடன் வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க. தாமதிக்கிறாரா, பிள்ளை கன்சீவாய் 2 மாதம் வயிற்றில் நிற்குது பாஸ்டர், 3வது மாதம் பிள்ளை கலைஞ்சு போயிடுது. ஆண்டவர் சொல்றார், எதிர்பாராத தாமதம் எதிர்பாராத முடிவை உன் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக. கவலைப்படாதீங்க. எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு என் வாழ்க்கை மாறியும் நினைச்ச பாஸ்டர், இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் உயர்ந்துருவேன் நினைச்ச பாஸ்டர், எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார், கிழக்கு வாசல், மேற்கு வாசல், தெற்கு வடக்கு வாசல் அடைக்கப்பட்டது உண்மை. ஆனால் உனக்காக எப்போதுமே நான் வானத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். நமக்கு வானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கும் திறக்கக்கூடாத ராஜ்யம் நமக்கு திறந்திருக்கிறது. ஒருவனுக்கும் திறக்கக்கூடாத ஏல் பெத்தேல் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு சகாயம் அவரிடத்திலிருந்து வரும். நமக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வரும். மனிதர்கள் எதிர்பார்க்காதீர்கள். கர்த்தர் யாரை யாவுகிறாரோ அவர்கள் நம்மை வந்து சேருவார்கள். அல்லேலூயா. நமக்கு பேங்க் அக்கௌண்ட் அங்கதான் சார். எங்களுக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் தாரார். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு அது எப்பப்போ எது தேவையோ அப்பப்போ சுவாமி கரெக்டாக தரையிறார். அல்லேலூயா. தாமதங்களை கண்டு பயப்படாதீங்க. தம்பி, தங்கச்சி, ஒருவேளை நீ விரும்பாத டைமில், விரும்பாத சிச்சுவேஷனில் உனக்கு வேற ஏதோ காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கலாம். நீ விரும்பாத குரூப் உனக்கு கிடைச்சிருக்கலாம். நீ விரும்பாத கசப்பான ஒரு இடத்துல வந்து உங்கள் வீட்டில் சேர்த்து வச்சிருக்கலாம். டோன்ட் வெரி. ஆண்டவர் சொல்றார், எதிர்பாராத உயர்வை நான் உனக்கு அந்த இடத்துல தருவேன். யோசேப்பு விரும்பின இடத்திற்கு போகலையே, தானியேல் விரும்பின இடத்துக்கு போகலையே, விரும்பாத இடத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வரார். விரும்பாத இடத்திற்குள்ள அல்ல, அவ்வளவு தூரம் நாங்கள் டிராவல் பண்ணி போகணும், அதான் நாங்கள் கஷ்டப்பட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கல. தங்கச்சி, விரும்பாத ஒரு இடத்துக்குள்ள கர்த்தர் உனக்கு கொண்டு போறார். நீ விரும்பாத இடத்திற்குள்ள போகும்போது அநேக காரியத்தை குறித்து உனக்கு கற்றுக் கொடுப்பார், உன்னை உயர்த்துவார், உனக்கு ஞானத்தை தருவார், சத்துருக்களை ஜெயிக்கிற அந்த 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 வழிகளை உனக்கு வேதம் கற்றுத்தரும். தாமதித்தாலும் காத்திரு. குறித்த காலத்தில் தேவன் நமக்கு வச்சிருக்கிறது நிறைவேறும். கவலைப்படாதீங்கம்மா. எதிர்பாராத தாமதமா பாஸ்டர் அம்மா, ஊழியக்காரரை கவலைப்படாதீங்க. இந்த தாமதங்கள் கர்த்தர் நம்மளை மறந்துட்டார்னு இல்லை,
கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். அதற்காக தான் தாமதத்தை கர்த்தர் அனுமதிக்கிறான். இருக்கிற இடத்துல கண்களை மூடி வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை மேல் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை உண்மையான வார்த்தை! அவர் என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் அனுமதிக்கிறது நன்மைக்கு தான். அனுமதித்தெல்லாம் நன்மைக்காக. எங்களை நீர் கொண்டு போகிற பாதைகள், நடத்துகிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்காக. நீ தீமை கொன்றுமே செய்ய மாட்டேன். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தம்பி, என் தங்கச்சிமார், என் சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுக்கு தாமதித்தாலும் காத்திருக்கிற கிருபையை தாங்க. காத்திருக்கிற கிருபைகள் எங்களுக்கு தாங்க. யோசேப்பு, பானபாத்திரக்காரன் மறந்து போனாலும் யோசேப்பு காத்திருந்தான். தகப்பனே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தந்து எங்களை நடத்துவீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள் மாறுவதாக, கண்ணீர்கள் மாறுவதாக, நிந்தனைகள் மாறுவதாக, அவமானங்கள் மாறுவதாக. அற்புதங்கள் சம்பவிக்கட்டும். கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். வியாதியோடு இருக்கிறவருடைய வியாதிகள் துடைக்கப்படட்டும். உடைக்கப்பட்டிருக்கிறவருடைய இருதயங்கள் உருவாக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, தேவைகளாம் சந்திங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. புதிய கிளாஸ், புதிய ஸ்கூல், புதிய செக்ஷன்ஸ், புதிய டீச்சர், புதிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் லெசன்ஸ். உடைய காலேஜுக்கு பிள்ளைங்க போக போகிறாங்க. எல்லாத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எதிர்பாராத தாமதம் எதிர்பாராத உயர்வை கொண்டு வரும். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.